நாராயண விடுது அந்த விடுங்க. நீங்க அங்க போங்க. என்ன அக்கமா இருக்கு? நிறுத்துங்க. ஏன் தூக்கி போடுங்க? ஐயா எதுக்கு அதெல்லாம் தூக்கி வெளிய போறீங்க? ஐயா சொன்ன கேளுங்க. ஐயா சொன்ன கேளுங்க. ஐயா ஐயா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சியா எரியாதீங்க ஐயா. ஐயா 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 உங்களுக்கு புண்ணியமா போகுதுயா. ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா வெளியே வீசுறாங்களே ஐயா. எதுக்காக எடுத்து வீசுறீங்க? காரணம் சொல்லுங்க. அதெல்லாம் ஆபீசர் போய் கேளு. யோ இவர் தள்ளியா. ஐயா ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்க. நாங்க என்னையா தப்பு பண்ணா? ஏன் இப்படி பண்றீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆபீசர் போய் கேளுப்போ. ஆமா ஏன் பாத்திரம் அள்ளி வெளியே வச்சிருக்கீங்க? சொசைட்டில லோன் வாங்கிட்டு திருப்பி கட்டாம இருந்தா ஜப்தி பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இங்க யாரும் லோன் வாங்கல. ஒழுங்கா மரியாதையா பாத்திரங்களை எடுத்து உள்ள வைக்க சொல்லுங்க. இல்ல நடக்கிறது வேற. சார் லோன் வாங்கினதுக்கு ஆதாரம் இருக்க? ஐயா என்ன ஆதாரம் இருக்குங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இது கையெழுத்து இல்ல கை நாட்டு. எல்லாம் கை நாட்டு. என்ன ஒரே தேதியில கை நாட்டு போட்டிருக்காங்க? ராஜா இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. சார் எது எப்படி இருந்தாலும் நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். உங்க சட்டத்தை பத்தி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை எங்க பண்ண மாத்திரம். வச்சுட்டு போறீங்களா? இல்ல பொறுமையாரு. இப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? இந்தாங்க ஸ்டே ஆர்டர். இதெல்லாம் அந்த தர்மலிங்கத்தோட மோசடின்னு ஏற்கனவே தெரிஞ்சுதா கோர்ட்ல இருந்து தடை உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. சாரி சார். யோ எடுத்த சாமான் திருப்பி வச்சுட்டு வேன்ல இருங்க. இந்தாங்க. சாரி மேடம். இட்ஸ் ஆல் ரைட். இந்தாங்க உங்க பாத்திரம். நல்ல நேரத்துல வந்தீங்க. ஸ்கூல் இடிஞ்சு விழுந்த போது உங்களுக்கெல்லாம் உதவி பணம் தர்றதா சொல்லி கையெழுத்து வாங்கினானே, அந்த கையெழுத்தை வச்சே கவர்மெண்ட்ல லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி உங்களை எல்லாம் மோசம் பண்ணிருக்கான். அதுக்குதான் அந்த ஜப்தி. இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன் யாரும் கையெழுத்து போடாதீங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப தலை உடிஞ்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு பாத்திர பட்டம் வடி வந்துச்சு. நாளைக்கு உங்களையே நடுத்தரவுல நிக்க வச்சானா? தருமலிங்க ஒரு அயோக்கியங்கிறத இப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்களா? ஏழைங்க சொத்தை கொள்ளையடிச்சு வாழ்றவனை விட்டு வச்சா உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கு ஆபத்து. இதுக்கு உடனே முடிவு வெட்டி ஆகணும். தர்மலிங்கம் 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 தர்மலிங்கம். அங்கேயே நில்லுங்க. யாராவது படிக்கட்டுல காலை வச்சீங்க நெருப்பள்ளி கொட்டிடுவேன். ஏய் உரைக்கிற நாய் கடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியாது. தலைவரே உங்களை நாய்ங்கிறாரு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ஊரே என்ன சுத்தி நிக்கிறீங்க? ஊரு ஒன்ன சுத்தி வரல. ஊர் பணத்தை நீ மொத்தமா சுத்தினியே அதுக்கு ஒரு முடிவு கட்ட வந்திருக்கோம். என்ன வளர்ற? உதவித்தொகை வாங்கி தர்றதா சொல்லி லோன் பத்திரத்துல கையெழுத்து வாங்கி அநியாயமா லட்சக்கணக்கில் கொள்ளை அடிச்சிருக்கியே, அதுக்கு பதில் சொல்லு. தாயே தலைவரு கொஞ்சம் மரியாதை கொடு. அட்டி செருப்பால நறுக்கு இடம் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேக்குமா? சும்மா கடடா. யோ பெரிய மனுஷா மரியாதையா எங்க பேர்ல எடுத்த லோனை திருப்பி கொடுத்துரு. கம்மனு கடை. தலைவர் அவருக்காக லோன் வாங்கினாரு. இந்த ஊருக்கு மழை வேணுங்கிறதுக்காக ஆத்தா தலைவரோட கனவுல வந்து என்ன தங்க தேர்ல வச்சு இழுத்துட்டு போங்கன்னு சொன்னா. அப்படிங்களா? அப்படிங்களே. அதே ஆத்தா எங்க கனவுலயும் வந்தா. அப்ப கேட்டிருப்பாளே. கேட்டாள். என்ன கேட்டா? உன் தலைவனோட உயிரை. என் உயிர் தான் உங்களுக்கு தேவைன்னா தாராளமா எடுத்துக்கங்க. ஏன்னா நான் உங்களுக்காக தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் பதவியில உட்கார்ந்த நாள்ல இருந்து பல நல்ல திட்டங்களை போட்டு உங்களுக்காக தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கும் தெரியும். ஆனா ஒரு சில ஆளுங்க உங்களை எல்லாம் தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. அவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரும் எங்களை தூண்டி விடல. பாதிக்கப்பட்ட நாங்களே நியாயம் கேட்க வந்திருக்கோம். கை நீட்டி பேசாதடா. மரியாதையா பணத்தை வாங்கி கொடுடா. கம்பெனிக்கு பணம் கொடுக்க முடியாது. இவங்க கிட்ட இப்படி பேசுறா சரிப்பட்டு வராது. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வோம். வாங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். வளைஞ்சு வேணாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. எங்களை நீங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. எங்களுக்கு எல்லா இடத்திலும் ஆட்கள் உண்டு. அதிகாரம் உங்க கையில இருக்கிறனால தானே அத்துமீறி பேசுறீங்க. வரப்போற தேர்தல்ல உங்களை பதவியில இருந்து இறக்குனால்தான் உங்க கொட்டை அடங்கும். அடங்கு? என்ன பார்த்து சொல்றியா? இது வரைக்கும் தேர்தல்ல என்னை எதிர்த்து நிக்க எவனும் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அதான் தலைவர் அண்ணன் போஸ்ட்லயே வந்து நிக்கிறாரு. இனிமே எந்த போஸ்ட்லயும் ஜெயிக்க முடியாது. இடுப்புல எலும்பு இருந்தா இந்த தேர்தல் என்ன பாரு. இந்த தேர்தல்ல என்னை எதிர்த்து எந்த பயனுக்கான்னு நான் பாத்துறேன். கருப்பட்டி தலையா என்ன தைரியம் இருந்திருந்தா அந்த பையன் நாக்கு மேல பல்ல போட்டு தன்னை எழுத்தரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு கேட்டிருப்பான். அந்த அயோக்கியன் தர்மலிங்கத்தை எழுத்தரிக்க போறது யாருன்னு இன்னைக்கு இங்கேயே இப்பவே முடிவு கட்டி ஆகணும். பதவியை விட பெருசு பதவியில உட்காரங்களுடைய தகுதி தான்.
அந்த வகையில பார்த்தா தனக்குன்னு யாருமே இல்லாம தன்னையே பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணிச்சவங்க, உயிரே போனாலும் பரவாயில்ல ஊழல ஒழிக்கணும்னு சொன்னவங்க. நமக்காகவே அவங்க வேலை இழந்து, நிம்மதி இழந்து, சந்தோஷத்தை இழந்து இந்த கிராம மக்களுக்காக பாடுபட்டவன் நம்ம சாரதா டீச்சர். நம்ம டீச்சர் தான் அந்த தர்மலிங்கத்தை எதிர்த்து இந்த தேர்தல்ல நிக்கணும். ராஜா, என்னப்பா இதெல்லாம்? ஐயா, என்னங்க இது? என்ன போய் டீச்சர் அம்மா, ராஜா சொல்றது கூட எனக்கு சரியாத்தான் படுது. இத பாருங்க, இந்த கிராமத்து ஜனங்கள் முகத்துல சிரிப்பை பார்க்கணும்னா, இந்த கிராமத்துக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னா நீங்க தான் நிக்கணும். சாரதா டீச்சர், சாரதா டீச்சர், சாரதா டீச்சர், சாரதா டீச்சர். என்ன தலைவரே? தலைவரா? அதான் தேர்தல் எல்லாம் வேலை செய்றீங்கல்ல? வேலை செஞ்சா தலைவரா? நான் எப்பவுமே தலைவருக்கு தொண்டன் தான். அது சரி, ஓட்டு வேட்டெல்லாம் எப்படி இருக்கு? இந்த தேர்தலை பாரு, உங்க அப்பனுடைய அக்கிரமங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர் முகத்திரை கிழிக்கிறேன். நீங்க சொன்னா நம்பிடுவாங்களா? வேற யார் சொல்லணும்? நான் சொல்லணும். பெத்த பொண்ணே அப்பனுக்கு எதிரா பிரச்சாரம் பண்ணா தாய்க்குல ஓட்டல நமக்கு தான். சொல்லாத, செய்யி. செஞ்சா என்ன தருவே? என்ன தருவனா? மேடம் கழுத்துல வெற்றி மாலைனா உன் கழுத்துல என் மாலை. நிஜமாவா? சத்தியமா. எங்கள் ஓட்டு மேடம் சாரதாவுக்கு. எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, நமது ஓட்டு, நமது ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. வாங்க வாங்க, கேளுங்க. இனிமேலாவது இந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கணும்னு தான் மேடம் சாரதாவை நாங்க தலைவியா நிறுத்திருக்கோம். அப்போ இதுக்கு முன்னால் இருந்த தலைவரை கெட்ட தலைவர்னு சொல்றீங்களா? உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் எங்க மேடம் சாரதாவுக்கே ஓட்டு போடணும்னு கேட்டுக்கிறோம். சரி, பாப்பாவே வந்து கேக்குது, நாமளும் ஒரு தடவை அவங்களுக்கு போட்டுருவோமே. நாம பெத்ததே ஒண்ணு, அது பேசுறது பாத்தியா? இப்படி பேசணும்னு தெரிஞ்சுதான் இன்னொன்னு பத்திருப்பீங்களா? அப்பா, எங்களை குத்துறதா நினைச்சாவது முத்திரைய எங்க சின்னத்தை பார்த்து குத்திருங்க. நான் குத்துறேன். வாங்க, இவங்க ஓட்டெல்லாம் நமக்கு தான். எங்கள் ஓட்டு, எங்கள் ஓட்டு. எனக்கு ஓட்டு இல்ல, நான் வெளியூரு. கட்சி மாறுறது சகஜம். நமது ஓட்டு உங்கள் ஓட்டு, நமது ஓட்டு. வணக்கங்க ஐயா. தேர்தல் வருது, உங்க வீடு தேடி நானே வந்திருக்கிறேன். ஐயா, நீங்களே வீடு தேடி வந்திருக்கும் போது எங்க ஓட்டு அத்தனையும் சாரதாமாவுக்கு தான். குத்துவிளக்கு சின்னம் மறந்துடாதீங்க. என்னையா அப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு வீட்லயும் குத்து விளக்கு ஏத்தி கும்பிடுறது பொம்பளைங்க தான். அப்படி இருக்க நாங்க மறப்போமா? எங்க ஓட்டு பூரா உங்களுக்கு தான். என் மகளுக்கு ஓட்டு இல்லையேன்னு கவலையா இருக்கு. இல்லாட்டி அவளையும் அம்மாவுக்கே போட வச்சிருவேன். சந்தோஷம். யோ, இந்த தியாகி இருக்கிற வரைக்கும் நம்ம தலைவருக்கு தொல்லனையா படுக்க வச்சிருவோம். நடந்து முடிந்த பஞ்சாயத்து தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் முடிவுகள் அறிவிக்கப்படும். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் திருமதி சாரதா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். எதிர்த்து நின்ற திரு தர்மலிங்கம் அவர்கள் டெபாசிட் தொகை இழந்தார். எலெக்ஷன்ல தோக்குறதுக்கு எல்லாருக்கும் சகஜங்க. ஆனா டெபாசிட் போக வச்சுட்டாங்க, அது என்னால ஜீரணிக்கவே முடியல. நன்றி கேட்ட ஜனங்க. தலைவரே, நம்ம இந்த பக்கமே போக வேண்டாம், இந்த பக்கம் போலாம். தலைவரே வணக்கம். வணக்கம். இது வேற பொம்பளைன்னு கும்பிட்டுங்க, நீங்க வாங்க. ஏன் திரும்பிட்டீங்க? திரும்ப நான் தாம போக முடியும். 20 வருஷமா உங்களையே தலைவரா மதிச்சு பழக்கப்பட்ட ஜனங்க இல்லையா? அதே ஜனங்க தப்பு. அதான் சொல்லி திருத்திட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஸ்கூல்ல வச்சுக்க. ஐயோ, அதுக்கு இல்லைங்க, நம்ம ஜனங்க தானே, எதுக்கா பயந்து ஓடுறீங்கன்னு கேட்டேன். பயமா? எங்களுக்கா? எங்களை பத்தி உனக்கு தெரியாது. நல்லா தெரியும். எல்லாரும் ஆளை வச்சு அடிப்பாங்க, ஆனா நீங்க ஆத்தாள வச்சு அடிக்கிறவங்களாச்சே. என்ன பாக்குற? நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த ஊர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்தவல்ல, உனக்கு பாடம் புகட்ட வந்தவ. புரிஞ்சிருக்குமே? சாரதா. திருமதி சாரதா ராஜா ராம்.